காலை வணக்கம் சார். காலை வணக்கம்மா. நான் நடிகர்கள் எம்ஆர் ராதாவோட பேரன், எம்ஆர் வாசுவோட பையன் வாசு விக்ரம் பேசுறேன். இந்த மாதிரி ஒரு சமயத்துல உங்க கூட பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல சார். ஏழைகளின் கேப்டன் இருக்கிற விஜயகாந்த் அவர்கள் நம்மளை விட்டு போயிட்டாரு. இந்த செய்தி உங்க காதை அடைஞ்சோன்னு நீங்க என்னவா ஃபீல் பண்ணீங்க சார்? அதாவது சினிமா உலகில் எல்லார்கிட்டையும் பணம் இருக்கு, ஆனா கொடுக்கறதுக்கு மனசு ஒரு சில பேர் தான் இருக்கு. அதுலயும் அண்ணன் விஜய் அண்ணன் அதுல முதலிடம்னே சொல்லலாம். ஏன்னா சாப்பாடு அவர் மாதிரி போட்டதே கிடையாது. அதை ஊர்ல இருந்து கிளம்பி டேரக்டர்ஸ் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தவங்க. அது மட்டும் இல்ல, அந்த ரோஹிணி ராஜ் கான்ட்ரிபியூட்டர் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற ஏழைகள் பிச்சு எடுத்து தான் வாழ்க்கை நடத்தணுன்ற மாதிரி இருக்க வந்தவங்க பாவம். எல்லாருக்குமே காலை சிற்றுண்டி, மத்தியான உணவு, நைட்டு சாப்பாடு, 3 வேளையும் சோறு போட்டு ஒரு மிகப்பெரிய புண்ணியவான், ரொம்ப நல்லவர். அதான் அரசியல் பாவம் அவருக்கு தெரியல, அரசியல் பண்ண தெரியாம அவர் ரொம்ப ஒரு நல்லவன். அந்த அரசியல் இருக்க முடியாதுங்க. அப்படிப்பட்டவர் தான் விஜயன். எனக்கு நல்ல பழக்கம். அது எங்க ராதாரவிஷ்ட பழக்கம். அவரும் ரொம்ப நல்ல நட்பு, பயங்கர நட்பு, ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸு. ராதாரவிஷ்ட பக்கம் முட்டி ஆப்ரேஷன் ஆயிருக்கு, அதெல்லாம் அவர் வர முடியல. மிகப்பெரிய பேரதிர்ச்சினா என்னுடைய தந்தை இழந்ததை போல் நான் நினைக்கின்றேன். எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு உதவி பண்ணிருக்காரு பாவம் அவர். எல்லாம் அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது அவர் எவ்வளவு நல்லவன். ஒரு மனிதன் வாழ்றதை விட செத்தவனாலும் தெரியும் நல்லவனும் கெட்டவன். ஏற்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு அதிகம் முதலமைச்சர் அரசாங்க முறையை கொடுக்கணுன்றது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா அவரு யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ண மாட்டான். நல்ல மனுஷங்க. ரொம்ப பெரிய உடம்பு சரியானதுக்கு அப்புறம் டிவி பார்க்க மாட்டேன். ஆப்ரேஷன் டிவி வேதனையான விஷயம் அது. அவர் என்னை பொறுத்தவரை அவர் எப்பயும் இறந்துட்டாரு, அதான் நினைக்கணும். சிங்கம் மாதிரி இருந்தவர். அவரால் எவ்வளோ பேர் குழைச்சாங்க. ஃபைட் அவர் மாதிரி பண்ற நடிக்கவே முடியாது. ரியல் ஹீரோ அவர் தான். நடிகர் சங்கத்துக்கு மிகப்பெரிய அந்த கடன் அடைச்சி நிதி வைப்பு வச்சவர். அரசியல் எதிர்கட்சியா உட்கார்ந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வந்தாரு. ஏன்னா அரசியல் அவருக்கு தெரியாது. அந்த சில நுணுக்கங்கள் இருக்கு இல்லையா, யதார்த்தவாதியோட யதார்த்தமே வாழ்க்கையில அவர் மட்டும் யதார்த்தவாதி இல்லாமல் இருந்தா இன்னைக்கு அரசியல் மிகப்பெரிய லெவலில் இருப்பார். அவ்வளவு வெகிலி, நல்ல மனிதர். அவர் சொல்றதுக்கு சொல்லிக்கிட்டே போலாம், நேரமே இருக்காது. நீங்க பேச பேச உணர்ச்சிகள் ரொம்ப கொட்டுது சார். இவ்வளவு நாள் நம்ம பார்த்த தலைவர் இந்த உலகத்துல இல்லாம போயிட்டாருன்னு கேக்குறப்போ நம்மள மீறி கண்ணீர் வந்துட்டே இருக்கு சார். அவரை இழந்து வாடுற தொண்டர்களுக்கு எதுனா நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா என்ன சார் சொல்லுவீங்க? தொண்டர்கள் எல்லாம் உங்களால அவங்க எல்லாம் பாவம் தொண்டர்கள், இது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் வர விட்டீங்க எல்லாருமே, அவ்வளவுதான். தான் தாய் தகப்பனை இழந்த மாதிரியும், அண்ணன் தம்பி இழந்த மாதிரியும், ஒரு தகப்பனார் இழந்த மாதிரியும் இப்படிதான் இருக்கும். அவங்க வலி வேதனை எல்லாம் லேசில் இந்த வடு ஆறாது அவங்களுக்கு. ஆனா என்ன செய்வது, இறைவன் என்னோட பிறப்பெண்டால் இறப்பு எல்லாருக்கும் உண்டு. ஆனா கேப்டன் இங்க வந்திருக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாருன்னா நல்லா கூட தெம்பா பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையில் நானே ஒன்றும் தேடி வரல. கண்டிப்பா சார். ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு, ரொம்ப கஷ்டம் பாவம். ஏன்னா எனக்கே கஷ்டம், அவங்களுக்கு கஷ்டம், எல்லாருக்குமே. அவரை பிடிக்காதவங்களே கிடையாதுங்க, அதுதாங்க பெரிய விஷயம். பாருங்க, அரசியல்ல அவர் எழுத்து இருந்தவங்க சரி, அவரோட ஒன்னா இருந்தவங்க சரி, எல்லா தலைவர்களும் பார்த்தாங்க. ஆமா சார். அப்படின்னா எப்படி ஒரு நல்லவர் பாருங்க. அவரே நல்ல மனுஷங்க, ஊருக்கே நல்லவரா இருந்துட்டாரு. ஆமாங்க. அந்த ஏரியா மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு பூரா. முதல் பிரச்சனை அரசாங்கத்துக்கு நான் முதல் தொகை அவர்கிட்ட தான் போவோம். அப்புறம் தான் மற்ற நடிகர்கள் கொடுப்பாங்க. முதல்ல அவர் தான்.
இறங்கி கட்டி சிங்கம் மாதிரி செய்வாங்க வேலை. பாப்பா நெருப்பா இருப்பார் வேலையில். நான் பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன். என்னத்த சொல்றது, என்னோட எல்லாம் இந்த எங்க சூழ்நிலையில குடும்பத்தில். இந்த சூழ்நிலையில அதிக கேள்விகளை கேட்கறத விட என்னோட கடைசி கேள்வியா ஒண்ணே ஒண்ணு முன்வைக்கிறேன் சார். என்ன சொல்லுங்க. அப்படின்னா, அண்ணனும் தம்பியா விஜயகாந்த் அவர்களுக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா நிஜ அண்ணனா ஒரு எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் விஜய் சாருக்கு போய் முன்னின்று இருக்காரு. அவர் நேத்து வந்து ரொம்பவுமே கண் கலங்கி அந்த அவரோட உடலுக்கு முன்னாடி நிக்கிறத பாக்குறப்போ நமக்கே அழுக வர மாதிரி இருந்துச்சு. அது இன்னைக்கு வைரலாவும் ஆயிட்டு இருக்கு. அந்த புகைப்படங்களை நீங்களுமே பார்த்திருப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா. என்ன சார் நினைச்சீங்க? இது ஒரு என்ன சொல்றது, எல்லா அண்ணனும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அதை தாண்டி ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சது. என்னன்னா, இவ்வளோ பெரிய உச்சத்துல இருந்து பிஸியா இருந்த மனுஷன், அரசியல பிஸி, ஷூட்டிங்ல பிஸி, அப்படி இருந்து கூட அது வந்து ஒரு தனித்து தெரிஞ்சது. அந்த அண்ணன் தம்பி பாசம்ன்றது எல்லார் வீட்லயும் இருக்குது. இது ஒரு படி மேலதான் பாக்குறேன் நான். இப்படி ஒரு அண்ணன் தம்பி இருப்பாங்களா இந்த உலகத்துல? ஏன்னா இப்பெல்லாம் வர வர எல்லாமே உலகமே கமர்ஷியலான உலகமா போயிட்டு இருக்கு. அண்ணன் தம்பிங்களே கமர்ஷியலைஸ் கலியுகம்ன்றாங்க இல்லையா, அது மாதிரி. ஆமா சார். யதார்த்தவாதிகள். அதுக்கு முக்கியமான காரணம் நான் சொல்லுவேன், அவங்க மதுரை சார்ந்தவர்கள். அவங்க ஆக்சுவலா சரிங்க சார். சிட்டியில வந்து எல்லாம் மிக்ஸ்டு பீப்புள். இங்க ஆமா அங்க வில்லேஜ் எல்லாம் அப்படி கிடையாது. மதுரைலாம் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ வில்லேஜ். அப்புறம் தான் சிட்டியா மாறிச்சு வச்சுக்கோங்களேன். வில்லேஜ்லேருந்து வரவங்க தூய்மையான மனிதர்கள். ஆக்சுவலா கள்ளங்கப்படமே இருக்காது அவங்க கிட்ட. நீங்க வேணா ஒரு பத்திரிகையாளராக நீங்க எங்க வேணா போய் பேட்டிட்டு பாருங்களேன், நிறைய பேர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வெகுளித்தனத்தின் உச்சக்கட்டம். அதனாலதான் அந்த பாச பிணைப்பு அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு பியூரா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? புரியுது சார், புரியுது சார். கலப்படம் இல்லை அதுல. கலப்படம், அந்த பாசத்தில் கலப்படம் இல்லாத ஒரு பாசம் அது. சிட்டியில் அது குறைஞ்சிக்கிட்டு வருது இப்ப இந்த காலத்துல. தப்பாடுது சிட்டியில் இருந்தா தப்பா இருப்ப எனக்கு கவலை இல்லை. எம்ஆர்ஆர் பேரன் மனசப்பட்டதை பேசிடுவோம், அவ்வளவுதான். கண்டிப்பா சார். இது வந்து என்னத்த பாவம், ஒரு அவங்கெல்லாம் எப்படி தேடி வர போறாங்கன்னு நினைச்சா ஒன்னும் வேதனையா இருக்கு. இந்த இழப்பெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு இழப்புங்க, ரொம்ப கொடுமை. ஆனா அவரை பார்த்த, அவர் உடம்பு சரியில்லாத போது மாஸ்க் போட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு உட்கார வைப்பாங்க. அவரை ஒரு வாட்டி சரிஞ்சாரு. அதுல இருந்து நான் அந்த அந்த பார்க்கறதே கிடையாது. நான் அந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்தா பார்க்க ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா நான் சிங்கமா பார்த்தவரை மனசு ஏத்துக்க மாட்டேங்குது சார். மனசு ஏத்துக்க மாட்டுது. அவர் எதை பொறுத்து எப்பயும் இறந்துடுறாரு எங்க அண்ணன், அவ்வளவுதான். இறந்துட்டாருன்னா வாழ்ந்து மனசுல வாழ்றாரு. ஆனா அவர் அப்பவே அவர் விஜயண்ண எங்களை விட்டு போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படிலாம் இருந்தக்கூடாது. அண்ணன் நல்லா இருக்கும் போதே நடந்துக்கணும். கடவுளை நம்ம அப்படி அவஸ்தப்பட வச்சு, ஏன்னா ஒரு நல்ல மணிக்கு இப்படி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கண்டிப்பா. ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப சிரமமான விஷயம். யாராலையுமே ஜெயிக்க முடியாது, யாராலுமே என்ன சொல்றது. இந்த பேர் இழப்புக்கு உங்களோட இந்த வார்த்தைகள் 1% அந்த தொண்டர்களுக்கு ஆறுதலா இருக்குமோன்ட்டு நான் நம்புறேன் சார். அது அவங்க வெறித்தனமான ஒரு தொண்டர்கள். நான் வெறித்தனமான ஒரு தம்பி. அவருக்கு அண்ணன் விஜயண்ணன் தான் கூப்பிடுவேன். எல்லாரும் கேப்டன் 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 கூப்பிடுவாங்க. எனக்கு நான் குடும்பமா இருந்தோம், என்னால கேப்டன் வாய் தருடு வராது. எனக்கு விஜயண்ணன் தான் கூப்பிடுவேன். விஜயண்ணன் அப்படி தான் கூப்பிடுவேன். அவர் வாடா அப்படின்னு. எங்க பழக்கம் வந்து அப்படி ஒரு பரிசுத்தப்பா கூடயே தான் இருப்பேன். அப்ப அவரு கூடயே தான் இருப்பேன். அவங்களாம் ஒன்னா தான் இருப்பாங்க. ஸோ அதனால என்னால என் வாயை வரைக்கும் அவரை கேப்டன் நான் கூப்பிட்டதே கிடையாது. விஜயண்ணன் இதுதான் கூப்பிடுவேன். அவரும் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. ரொம்ப என் மேல் ரொம்ப பட்டு வாசந்தமான வாடாடினுவாரு. சொல்ல ஆறுதல் கூற வேண்டிய இடத்துல நீங்க இல்ல, ஆறுதல் வாங்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு உங்க பேச்சுல இருந்தே நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இந்த ஒரு நேரத்தை கொடுத்ததுக்கு மிகவுமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுக்கு மேல பேசலாம், நான் அழுது அதனால. புரியுது சார். நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே.